இந்த 18வது பாடலிலே நப்பின்னை பிராட்டியையும் எழுப்புகிறார்கள். கோயில் காப்பவனை எழுப்பி வாயில் காப்பவனை துயிரெழுப்பி நந்தகோபனையும் யசோதை பிராட்டியையும் துயிரெழுப்பி எம்பெருமானையும் பலதேவனையும் துயிரெழுப்பி இப்பொழுது நப்பின்னையை துயிரெழுப்பி நப்பின்னை மூலமாக எம்பெருமானை துயிரெழுப்ப கூறுகின்றதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதன் மூலம் ஆண்டாள் உலக வாழ்க்கை தத்துவத்தை, உயிர்களின் வாழ்க்கை தத்துவத்தை அழகாக பதிவு செய்திருக்கின்றார். உலக உயிர்களோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை, உயிர்குலம் தலைத்து வளர்கின்ற ஒரு வாழ்க்கை, ஆண்களும் பெண்களும் கூடி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, இவற்றையெல்லாம் எடுத்துரைக்கின்ற வண்ணமாக பக்தி என்பதே இந்த மனிதகுலம் தலைத்து வாழ்வதற்கான ஒரு மார்க்கம்தான். இறைவனிடம் பொருளையும் அருளையும் வேண்டுவது என்பது இந்த உலக வாழ்க்கையை மகிழ்ந்து வாழ்வதற்காக என்பதை உணர்த்துவதற்காகத்தான். பக்தி மார்க்கம் அதனையே செய்கிறது. இரண்டாம் அந்த பாடலிலே இறைவன் எவ்வாறு உறங்கிக் கொண்டிருக்கின்றான், நப்பின்னை எவ்வாறு உறங்குகிறாள், நந்தகோபன் எவ்வாறு உறங்குகிறான், யசோதை பிராட்டி எவ்வாறு உறங்குகிறாள், இவர்களெல்லாம் ஒரு குடும்ப அமைப்பாக எப்படி வாழ்கிறார்கள். இப்படித்தான் மனிதகுலம் வாழ வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி வாழ வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொண்டு வாழ வேண்டும். இதுதான் உயிர் வாழ்க்கையின் தத்துவம், உயிர்குலம் தழைப்பதின் தத்துவம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் பந்தார் விரளி மாதவி பந்தல் மேல் பல்காள் குயிலினங்கள் கூவினகான். பந்தார் விரளி உன் மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழி. மதம் கொண்ட யானை எவ்வாறு பழமுடையதாக விளங்குமோ அதை போல வலிமை வாய்க்க பெற்றவன் நந்தகோபாலன். எதிரிகளை கண்டால் புறமுதுகிட்டு ஓடாமல் எதிர்த்து நின்று வல்லமையோடு போர் செய்கின்ற ஆற்றல் வாய்க்க பெற்றவன். அப்படிப்பட்டவன் எங்களுடைய தலைவன் நந்தகோபாலன். அவனுடைய மருமகளே நப்பின்னை பிராட்டியே, கந்தம் கமழும் குழலி, வாசனை பொருந்திய நீண்ட அழகிய கூந்தலை உடையவளே, கடைதிரவாய் நீ கதவுகளை திறந்துவிடு. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கோழிகளெல்லாம் எழுந்து கூவிவிட்டன. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். குறுக்கத்தி செடியில் அமர்ந்து கொண்டு குயில்கள் வளவும் தன்னுடைய இனிய குரலில் கூவிக்கொண்டிருக்கின்றன. பந்தார் விரலி, பந்துகள் பொருந்துகின்ற அழகிய நீண்ட விரல்களை உடையவளே, உன் மைத்துனன் பேர்பாடு, உன் மைத்துனனாகிய எம்பெருமான் நாராயணனின் புகழை பாடுவதற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப, செந்தாமரை போன்ற அழகிய உன்னுடைய கைகளிலே வளையல்களையெல்லாம் அணிந்திருக்கின்றாய். நீ எழுந்து வருகின்ற பொழுது அந்த வளையல்கள் ஒளி எழுப்பும். அவ்வாறு வளையல் ஒளி எழும்ப எழுந்து வந்து கதவுகளை திறந்துவிடு, மகிழ்ச்சியோடு திறந்துவிடு, நாங்கள் உன் மைத்துனனை பாட வந்திருக்கின்றோம் என்று நப்பின்னை பிராட்டியிடம் தங்கள் வேண்டுகோளை வைத்து நப்பின்னை பிராட்டியை துயிரெழுப்புவதாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே அழகுற பாடியிருக்கிறார்.